எங்கள் இறக்கமுள்ள அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உண்மை நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நீங்கள் அழைத்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய கரம் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பேசுகிறது நீங்கள் எல்லாம் என்னுடைய பிதாவின் ஆவியானவர்னு சொன்னீங்க சுவாமி. அதன்படி உங்களுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இடைபட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை இறங்கி வர வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் இருளின் காரியங்களை அகற்ற வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்கள் எடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். நீங்கள் பார்க்க போகிற தலைப்பு சோதனை. சோதனைனா நம்மளுக்கு என்னன்னு கேட்டால், நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் அது ஒன்று இல்லையா. சோதனையே வரக்கூடாது, நம்ம ஜெயம் மட்டுமே நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஸோ இந்த சோதனைக்கு என்ன காரணம், அது எப்படி மேற்கொள்கிறது, அதுக்கு யார் காரணம், யார் யாரெல்லாம் அதுக்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, சோதனை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பல காரணம் இருக்குது. அதில் 2-3 விஷயத்துக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட காரணமாக வசனம் சொல்கிறது யாக்கோபு 1:14 வாசிக்கிறோம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே எடுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இப்போ சோதனைக்கு ஒரு காரணம் நம்மளுக்கு வருகிறதான ஆசைன்னு சொல்கிறத விட நம்மளுக்கு வருதான இச்சை. ஆசைனா வேற, இச்சைனா வேற. இந்த லெவலுக்கு நான் இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தவறாக பைபிள் சொல்லலை. அது எல்லா மனுஷனுக்குமே இருக்கிற இயல்பு, அதை பைபிள் சொல்ல. ஆனால் எப்பாடுபட்டாவது இந்த இடத்துக்கு நான் வந்துடணும், குறுக்கு வழியிலையாவது இந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இச்சை. திடீர்னு ஃபோன் வரும் உங்களுக்கு, நீங்கள் வீட்டில் உங்கள் சேரில் படுத்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. யாராவது கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்ன சொல்லுவாங்க, 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும், 500 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், மாதம் 2000 ரூபா திரும்ப தருவோம். 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், மாதம் 5000 ரூபா திரும்ப தருவோம். அப்படி கொடுக்கவும் செய்வான் அவன். ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு கொடுத்துருவான். அதை நம்பி நீங்கள் என்ன செய்வீங்க, 10,000க்கு பதிலாக எவ்வளோ போடுவீங்க, 50,000 கொடுத்தா இப்போ எவ்வளோ வரும், அதுக்கும் கொடுத்துருவான். ஒரு 2-3 மாதம் கொடுத்துருவான். ஆனால் நீங்கள் பல லட்சத்தை கொடுத்த பிறகு அப்படி ஒரு ஆள் எங்கே போனான்டே உங்களுக்கு தெரியாது. இதுதான் இச்சை. நம்மளுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு இடம் இருக்குங்க, எங்கே சென்னை பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும். 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 கோடி போகும் அப்படிம்பா. அதை நம்பி நீங்களும் என்ன பண்ணிடுவீங்க, 1 லட்சத்தை கொடுத்துருவீங்க. அப்புறம் தான் தெரியும் மோசடி பேர் உள்ளிட்டு. ஸோ இப்படி தான் ஆசை வருது. இன்னும் சில பேர் வீட்டில் சில விஷயங்கள் நடக்கும். ஒரு பொண்ணை அந்த பையனுக்கு பிடிச்சிரும். முந்தி காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பொண்ணை போய் கரெக்ட் பண்ணதோடு நிப்பாட்டிடுவான். இப்போ பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணை விட அவங்க அம்மாவை போய் எப்படியாவது சோப்போட்டு கரெக்ட் பண்ணிடுறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அவன் என் பையன் மாதிரி பேசினாங்க, பையன் மாதிரி தான் பேசுவான். பையனே அப்படி பேச மாட்டான். உங்கள் பையன் அப்படி பேசுகிறானா, மானே தேனே அப்படின்னு அம்மாட்ட வந்து பேசுகிறானா, இல்லையே. அப்போ அவன் பேசுகிறான்னா சம்திங் ஏதோ இருக்குல்ல, அதை நம்பி நீங்களும் பண்ணி வச்சுருவீங்க. அப்புறம் ஒரு 4-5 வருஷம் 2-3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு தான் தெரியும் ஏதோ தவறான ஆள்கிட்ட நம்ம பிள்ளை மாட்டிக்கிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்படிலாம் இச்சை வருது, இப்படிலாம் மனுஷங்களுடைய ஆசை வருது. இது எல்லாமே எதுக்கு போய் நிப்பாட்டுதுன்னா சோதனையில் போய் நம்மளை நிப்பாட்டிடுது. இதெல்லாம் எங்கே போய் நிப்பாட்டிடுது, சோதனை. அதாவது ஆசையை தூண்டி அந்த ஆசையில் போய் விழுகும்போது நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய சோதனை வந்துடுது. ஸோ இதெல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா யார் காரணமாக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் காரணமாக இருக்கோம். சோதனையினால அவன் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இதெல்லாம் சோதனை காரணம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆசையை தூண்டுறது யாரு, சுயம்தான் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம் இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த ஆசையை தூண்டுறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு சத்துரு இருப்பான். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏவாள்கிட்ட சத்துரு பேசுகிறான். என்ன பேசுனா,
என்ன பேசினா? இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா உன்ட்ட? இந்த பழத்தை நீ சாப்பிட்டீன்னா உன் கண்கள் திறக்கப்படும், தேவனை போல நீ இருப்ப அப்படின்னு சொல்றான். இப்போ இதில் ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியணும். சத்துரு அன்னைக்கு தான் வந்து பேசினானா, அதுக்கு முன்னாடியே பேசியிருப்பானா? சத்துரு வந்து பாம்பின் ரூபத்தில் வந்து பேசுகிறான். அது பாம்புங்கும்போது அது என்ன பாம்புங்க, நல்ல பாம்பா சார பாம்பான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அது இந்த கண்ணாடி விரியனா, அது எப்படிங்க பாம்பு பேசும் அப்படி கேட்கக்கூடாது. பாம்பின் ரூபத்தில் யார் வரா? பிசாசு வரான். பிசாசாகிய சர்ப்பம், வலு சர்ப்பம்னு வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம். வலு சர்ப்பமும் அந்த கள்ளத்திற்கு அக்னியில் தள்ளப்பட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நல்ல பாம்பு எப்படி பேசும் சில பேர் கேட்பாங்க. அது எப்படிங்க பாம்பு வாயை வச்சு திறந்து பேச முடியுமா அதெல்லாம் கேட்பாங்க. அந்த பாம்பு நம்ம இங்கே தெரிகிற பாம்பு இல்லை, அது சத்துரு வந்து பேசுகிறான். சரி, அன்னைக்கு தான் பேசியிருப்பானா, அது முன்னமே பேசியிருப்பானா? ஜனவரி 31 வந்து பாம்பு பேசுச்சுன்னு நினைக்கக்கூடாது. நீ யோசிச்சு பாருங்களேன். இவ என்ன சொல்கிறா? ஆமாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க சகஜமான பழக்கம் அன்னைக்கு நடந்ததில்லை. ரொம்ப நாளாவே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அது வரும், திடீர்னு பேசும். பகலின் குளிர்ச்சியான வேலை, அது சில பேர் காலையிலங்கிறாங்க, சில பேர் நைட்டுங்கிறாங்க, நமக்கு தெரியல. அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து பேசுவார். பேசிட்டு போனோன்னா இந்த பாம்பு வந்து ஒரு நேரத்தில் பேசும். என்ன ஏவாள் நல்லா இருக்கியா? ஆண்டவர் என்ன சொன்னார் இன்னைக்கு? அவர் நல்லா பேசினாருங்க, பயங்கரமாக இருந்துச்சு பேசும். அப்படியா? ஓ, அப்படியே பல நாளும் பேசியிருக்கணும். ஒரு நாள் வந்து பேசுகிறான். என்ன பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னாரா? ஆமாம் ஆமாம், அதுதான் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? செமையாக இருக்குல்ல, பார்த்தாலே எப்படி இருக்குது? செமையாக இருக்குது. சாப்பிட்டா எப்படி இருக்கும்னே தெரிலப்பா, ஆனால் அவர் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு, நான் சாப்பிடல. இப்படி தான் கதை நடந்திருக்கும். நடந்து எங்கே போய் நிப்பாட்டிருச்சுன்னா, இது ஒரு நாள் பழத்தை சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டிருச்சு. சில நேரம் நம்ம நினைப்போம், ஒரு இப்போ சவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சவுல் தவறு செய்கிறான். ஒரு தப்பு செஞ்ச உடனே அன்னைக்கே ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னு நம்ம நினச்சிருவோம், நியாயத்தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது, பாவம் இச்சையானது கற்பம் தெரிச்சு பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணப்படும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இது ஒரு நாள் நடந்த விஷயம் கிடையாது. என்னைக்கோ வழி விலகிட்டான். சவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னைக்கோ வழி விலகிட்டான். அது முற்றும் என்னைக்கு ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்குற அன்னைக்கு ஆச்சு. ஆண்டவர் அப்படியே ஒரு தப்பு பண்ணவொன்னு அப்படியே விரட்டி விட்டார், அப்படி கிடையாது. ரொம்ப நாள் இவன் வார்த்தையை கேட்டு அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் பிசாசோட. யாரு? ஏவாள். ஒரு நாள் அந்த இச்சையை தூண்டியை திங்க வச்சிருச்சு. அதான் நடந்திருக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கையில் வர்ற நிறைய இச்சைக்கும் நிறைய ஆசைகளுக்கும் பின்னாடி யார் இருப்பான்னு கேட்டால் சத்துரு ஒருத்தர் இருப்பான். அவன் தான் பேசுவான். எப்படி ஏவாள்கிட்ட சர்ப்பத்தின் ரூபத்தில் பிசாசு பேசுனுச்சோ, அதே ரூபத்தில் 100 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா 100 பேர்கிட்டையும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படிங்க? எங்ககிட்ட எப்படி பிசாசு பேசும்? கிறிஸ்துக்கிட்டே வந்து பேசுனுச்சே. கொஞ்சம் என் காலில் விழுந்துருங்க, கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு கிறிஸ்துக்கிட்டே வந்து பேசினானே அவன். அப்புறம் எப்படி உங்ககிட்ட பேசாமல் இருப்பான்? இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் வெற்றியின் தோல்வியுமே இருக்கு. ஸோ முதல் விஷயம், மனுஷங்க சோதிக்கப்படுறதுக்கு காரணம் நம்மளுக்கு வருகிறதான இச்சை, அவர் ஆசை, அதை அடக்க முடியாத ஆசை, இதான் காரணம். அதுக்கு பின்னாடி யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு பிசாசு இருப்பான். சரி, இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிக்க கேட்போம். மத்தேயு 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் இயேசுவினிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இவனுக்கு பேரே என்னதான்? சத்துருக்கு பேர் என்ன? பிசாசுக்கு பேரு சோதனைக்காரன். இப்போ இவனுக்கு வேலை என்னன்னா, எதையாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி சோதிக்கணும். இதுதான் இவனோட வேலை. இவனுக்கு என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் ஒரு விஷயத்தை பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே தன்னை அறியாமலே அவன் அதுக்கு எதிர்த்து நிற்பான். அவனால நினைச்சா கூட இருக்காம இருக்க முடியாது. தன்னை அறியாமலே என்ன செய்வான்? நீங்க பழைய ஏற்பாட்டில் சரி புதிய ஏற்பாட்டில் சரி அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் இவன் போராடினது இல்லாமல் இருக்கவே இருக்காது.
அத்தனை கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் இவன் போராடாமல் இருந்ததே கிடையாது. ஒருவேளை சோதனையே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கடவுளுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு விஷயத்தை திட்டம் பண்ணி வச்சிருக்காருன்னா அதுக்கு எதிர்த்து நிற்கிறது மட்டும்தான் இவனுக்கு வேலையே. இவனால எதிர்த்து நிற்காம இருக்க முடியவே முடியாது. அவன் நினைச்சா கூட அவனால இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஆளு தான் இவன். ஏதேன் தோட்டத்தில் வந்து பேசி வந்துட்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இவன் பிரச்சனை பண்றான், ஈசாக்குடைய வாழ்க்கையில பிரச்சனை பண்றான். இப்ப இந்த சோதனையில ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் செயல்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதை தான் இன்னைக்கு நம்ம பிரைமரியா முக்கியத்துவப்படுத்தி பார்க்கவே போறோம். இன்னைக்கு எகிப்து ஜனங்கள், எகிப்து தேசத்துல கடவுளுடைய பிள்ளைகள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபினுடைய வம்சத்தார் 400 வருஷமா அடிமைப்பட்டு இருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னா கல் செய்யணும், கல் சுமக்கணும், பார்வோனுக்கு பெரிய பெரிய அரண்மனைகளும் இல்லாட்டி பெரிய பெரிய பில்டிங்ஸும் கட்டணும். இவங்க லிட்ரலாக ஒரு அடிமைகள். அவன் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு இவங்க என்ன பண்ணணும்னா அவனுக்கு வேலை செய்யணும், வேற எதுவுமே அவனுக்கு கிடையாது. இப்போ ஆண்டவர் ஒன்று செய்கிறாரு, 10 வாதையை அனுப்புறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 10 வாதையை அனுப்பும்போது கடைசி தலைப்பிள்ளைகளை சங்கரிச்சுட்டு ஆண்டவர் அந்த இடத்துல வெளில கூட்டு வர்றாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்படி யுத்தம் செய்யறாருங்கிறத தான் நீங்க பார்க்க போறோம். வெளியே கூட்டிட்டு வரும்போது அனுப்பிச்சு விட்டான் பார்வோன். அனுப்பிச்சு விட்டுட்டு இவங்க இந்த சிவந்த சமுத்திரம், ரெட் சி அப்படின்னு சொல்ற அந்த பெரிய கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எங்க போறதுன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் பின்னாடி பார்த்தா தெரியுது, பார்வோனும் அவன் பெரிய பெரிய ரதங்களோட பின்னாடி இருந்து வரான். இவங்களுக்கு பயம்னா பயம், ஏன்னா முன்னாடி கடல் இருக்கு, திரும்ப தப்பிச்சு எகிப்துக்கு போக முடியாது. இந்த சைட்ல இருந்து இவன் வரான். இவன் நடந்து வரல, குதிரையில வரான். அந்த காலத்தில் இருக்க பெரிய பெரிய குதிரைகளும் பெரிய பெரிய ரதங்களும் இந்த எகிப்து தேசத்துல தான் இருந்துச்சு. அதுதான் நம்ம வாசிப்போம். சாலமோன் கூட எகிப்து தேசத்துல தான் குதிரையை வாங்கினாரு அப்படின்ட்டு. அப்ப பெரிய பெரிய குதிரைகள் என்ன ஸ்பீட்ல ஓடும், அதுல பின்னாடி விரட்டிட்டு வரான். விரட்டிட்டு வந்தா இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, முன்னாடி கடல் நிக்குது, பின்னாடி அவன் விரட்டுறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு மோசையை பார்த்து, உன் கையில் இருக்க கோலை நீட்டி கடலை திறந்துரு, உள்ள நீங்க நடந்து போங்க அப்படின்ட்டாரு. உடனே மோசே சொன்ன அந்த கட்டளை கீழ்ப்படிஞ்சு செஞ்ச உடனே கடல் திறக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. 2 சைடு கடல் நிற்கிது. இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை இன்னைக்கும் அதுக்கு ஆதாரம் இருக்கு. அகழ்வாராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கடலுக்கடியில் கோல்டு, தங்கத்தால் பூசப்பட்ட, தங்க பிளேட்டால் அடிக்கப்பட்ட அந்த சக்கரங்கள் இன்னும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை எடுத்து வந்து வச்சுருக்காங்க. அது அந்த காலத்தில் பார்வோன், அதாவது இந்த எகிப்து நாட்டுக்காரங்க தான் யூஸ் பண்ணாங்கிறதுக்கும் அகழ்வாராய்ச்சி குறிப்புகள் இருக்கு. இதெல்லாம் 100க்கு 100 உண்மை. உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது இவங்களுக்கு மேலே ஒரு சம்பவம் நடக்குது. இவங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேகம், பெரிய மேகம், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அக்னி ஸ்தம்பம் இவங்களுக்கு மேலே போகுது. அது யாருன்னா ஆண்டவர் தான் போகிறாரு. ஆண்டவர்னா பிதா கிடையாது, கிறிஸ்து தான் போகிறாரு அதுக்குள்ளே. அப்போ ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இவன் பின்னாடி விரட்டிட்டு வரான், பார்வோனுடைய சேனையும் அவங்கள விரட்டிட்டு வருது. விரட்டிட்டு வரும்போது ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 14:24 வாசிக்கப்போமே. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகவுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. இது தமிழ்ல பார்த்துன்னு போட்டிருக்கோம், இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கோன்னா கர்த்தர் எட்டி பார்த்தார், கீழே பார்த்தார். he looked down from pillar of fire. அந்த மேகத்திலிருந்து எட்டி பார்க்கிறார். அப்பதான் எட்டி பார்த்தாரா, அதுக்கு முன்னாடி பார்த்தாராங்களா எனக்கு தெரியாது. ஆனா அதுல என்ன போட்டிருக்குன்னா எட்டி இப்படி கீழே பார்க்கிறாரு, அவ்வளவுதான், வேற எதுவும் அவர் பண்ணல.
எட்டி கீழே பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று நடக்குது. என்ன பண்ணாரு வாசி கேட்போமா? அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். போதும். அப்போ இதுல இருந்து நீங்க வசனத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஆவிக்குரிய அர்த்தம்னு இருக்கும் ஒன்று, பூமிக்குரிய அர்த்தம்னு இன்னொன்று இருக்கும். ஆண்டவர் எட்டி பார்த்தோன்னு என்ன ஆகுதுன்னா, அவங்க ஓடிட்டு வந்த ரதம் இருக்கு இல்லையா, அதோட சக்கரம்லாம் கலண்டு வருது. எலியா ரதத்துக்கு முன்னாடி ஓடினாரா? அப்படின்னா என்ன? ரதம்ங்கிறது வாழ்க்கையை குறிக்கிறது. ரதத்துக்கு முன்பு எலியா ஓடினார். ரதங்கிறது வாழ்க்கையை குறிக்குது. ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய வல்லம் எப்படி வெளிப்படுதுன்னா, எட்டி பார்த்தார், அவ்வளோதான். கிறிஸ்துவாகிய தேவன் அங்கே வந்தது பிதா கிடையாது. கிறிஸ்து எப்படி பூமியில மனுஷனை வந்தார்ல, அவர் தான் அங்கே மேலே போறாரு. எட்டி மட்டும் பார்த்தாரு, வேற ஒன்றும் பண்ணல. அவர் எட்டி பார்த்தோன்னா வாழ்க்கையில் இவங்களோட சக்கரத்தில் வாழ்க்கை அந்த என்ன சொல்றது, அந்த வாழ்க்கையாகி அந்த ரதத்தில் இருக்கிற சக்கரம் கலந்து வருது. அப்பயாவது இவனுக்கு என்ன வந்திருக்கணும்? உணர்வு வந்திருக்கணும். அப்பயும் வரல. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். மொத்தத்தையும் கவிழ்த்து போட்டார். அப்ப சத்ரு சில நேரத்தில் வருது. ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ரு எழுப்பி வரான். அதில் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று பார்வோன். இந்த பார்வோனை பற்றி நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, எசேக்கியேல் எடுத்துக்கங்க. எசேக்கியேல் 29:3. எசேக்கியேல் 29:3. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்கிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து. போதும். ஆண்டவர் என்ன பண்றாரு? இது யாரை சுருக்கிது? இங்க பார்வோன் யாரை சொல்றாரு? அங்க தண்ணிக்குள்ள போய் படுத்துக்கிட்டு முதல்ல மாதிரி உரிமிக்கிட்டு இருக்கானா? இல்ல, அங்க ஆளுகை செய்யற பிசாசு சொல்றாரு. இந்த பிசாசு என்ன பண்ணுது? நைல் நதியில படுத்துக்கிட்டு முதல்ல மாதிரி இருக்கான், பெரிய முதல்ல. இந்த நதி என்னோடது, எனக்காண்டி பண்ணி வச்சிருக்கேன். இந்த பார்வோனின் ஆவி தான் யார்கிட்ட வேலை செஞ்சிச்சுன்னா, பார்வோன்ட்ட வேலை செஞ்சது. அவனுக்கு தெரியுது, 10 வாதையை காமிச்சு வல்லமையை காமிச்சிருக்காரு. அவனுக்கு தெரியுது இவர் பெரிய ஆளு, இவர்கிட்ட போய் நம்ம மோதி விளையாட முடியாதுன்னு. இருந்தாலும் படையெடுத்து வரான். அது வந்ததுக்கு காரணம் இந்த ஆவிதான். நைல் நதிக்குள்ள படுத்துக்கிட்டு முதல்ல மாதிரி கிடந்துச்சுன்னு எழுதியிருக்காரு இல்லையா ஆண்டவர் ஒரு ஆவியை பத்தி. இந்த ஆவிதான் அவனுக்கு நிரம்பி இருந்து அந்த ஆவிதான் கிரியை செஞ்சிச்சு. ஆண்டவர் எட்டி பார்த்த உடனே கவிழ்க்கப்பட்டது பார்வோனுடைய ரதத்தின் சக்கரம். அதுக்கு பின்னாடி வந்த பூரா ரதத்தில் வரல. நிறைய பேர் ரதத்தில் வந்திருப்பாங்க, குதிரையில பின்னாடி வந்திருப்பாங்க போர் சேவர்கள். ஆனால் இந்த போர் சேவர்கள் யாரும் ரதத்தில் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளோ ரதம்லாம் இருக்காது. பெரிய பெரிய ஆட்கள் தான் ரதத்தில் போக முடியும். அதுக்கு கீழே இருக்க குட்டி குட்டி இந்த மாலுமிகள் சிப்பாயெல்லாம் இருப்பான் இல்லையா, சோல்ஜர்ஸ், போர் வீரர்கள், இவங்கெல்லாம் குதிரையில் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த ரதத்தோடைய சக்கரத்தை கலட்டுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க இருக்கிற அசுத்தாவி இருக்கு பாருங்க, அதனுடைய வாழ்க்கையை கவிழ்க்கிறார். ரெண்டாவது, அதை பின்பற்றி ஒரு கூட்டம் வருது பாருங்க, அதை கலங்கடிக்கிறார். எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் நேற்று வந்துட்டே இருந்தது. இந்த ஏரியாவை ஆண்டவர் எட்டி பார்க்குற நேரம் வந்துருச்சு. நம்ம இருக்கோம் இல்லையா, இந்த தேசத்தையும் இந்த ஏரியாவையும் தேவன் அவருடைய வல்லமையில அவருடைய மகிமையிலிருந்து எட்டி பார்க்க போறாரு. என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருந்து பார்வோனின் ஆவி வேலை செஞ்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு சக்கரத்தை ஃபர்ஸ்ட் கலண்டும். அதுக்கப்புறம் அதை பின்பற்றி போறாங்க பார்த்தீங்களா, குறிப்பா இந்த மந்திரம் பண்ணிட்டு இருக்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவன், சூனியம் பண்றவன், இவங்களுக்கு எல்லாருக்கும் எதிராக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போகுது. இங்க வேணா பாருங்க. அது எப்படி கண்டுபிடிப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல, ஏன்னா நிறைய பேர் இங்க, குறிப்பா இங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நிறைய எழும்பி வராங்க.
இவங்க யாரும் நேராக வர்றதில்ல. இவங்க போய் அங்கேருந்து பலி கொடுத்து பிசாசை ஏவி விடுறது கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் ஆண்டவர் எட்டி பார்க்க போகிறாரு. பார்க்கும்போது என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு இந்த பிசாசுகள்லாம் எப்படி இந்த பார்வோனின் ஆவி கவிழ்க்க பிடிச்சா அப்படி கவுந்துரும். அதுக்கு அடுத்தது இவங்களை ஃபாலோ பண்ணி பின்பற்றி போனாங்க பாருங்க. மனுஷங்களை பிசாசு யூஸ் பண்ணுவான். அவங்களுக்கு எல்லாரும் மேலேயும் தேவனுடைய பட்டயம் வந்துடும். சிதறடிக்கப்பட்டுருவாங்க. மனம் திரும்பாத பட்சத்தில் கவிழ்க்கப்பட்டுருவாங்க. இதில் நம்மளுக்கு ஒரு லேர்னிங் இருக்கு. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, இப்பயும் சொல்கிறேன். ஜோசியம் கேட்குறது, குறி சொல்கிறவனை போய் பார்க்குறது, மந்திரம் பண்ணுறவனை போய் பார்க்குற ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த பட்டம் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வரும். யார் யார் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஆண்டவர் ஸ்ட்ராங்காக காமிச்சதை நான் சொல்கிறேன். யார் என்ன பண்ணுறீங்கிறது எனக்கு அது எப்படிங்க சர்ச்சுக்கு வரவங்க போய் ஜோசியக்காரன்ட்ட உட்காருவானா? தெரியாது. உட்காருவீங்களான்னு எனக்கு தெரியாது. சர்ச்சுக்கும் வந்துக்கிட்டு ஆண்டவரையும் தெரிஞ்சுக்கிட்டு பார்வோனுடைய ஆவிகளை பின்பற்றிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. விடாத பட்சத்தில் பார்வோனை எட்டி பார்த்த தேவன் அடுத்தது நம்மளை தான் எட்டி பார்ப்பார். ஒன்று இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, கடவுளோட ஊழியங்களுக்கு விரோதமாக இப்படி இந்த ஏவல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாத பட்சத்தில் கூடிய சீக்கிரத்தில் அவங்க பட்சிக்கப்படுவாங்க. இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, எப்படி எகிப்து ஜனங்களை வானத்திலிருந்து எட்டி பார்த்தாரோ அதே மாதிரி இந்த ஊரையும் இந்த ஜனங்களையும் இந்த நாட்டையும் ஆண்டவர் எட்டி பார்க்க போகிற காலம் வந்துகிட்டே இருக்கு. ஆர்வன் பெரிய ஆளாக இருக்கலாம், சிங்காசனம் பெருசாக இருக்கலாம், எல்லா சிங்காத்துக்கும் மேற்பட்ட ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த மகிமையிலிருந்து ஆண்டவர் எட்டி பார்த்தாருன்னா முடிஞ்சு. இருந்த சுவடு தெரியாமல் மனுஷங்க போயிடுவாங்க, பிசாசும் கவிழ்க்கப்பட்டு போயிடுவான். இதான் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பார்வோனுடைய காரியத்திலிருந்து நம்ம பார்க்கறது. அடுத்த ஒரு விஷயத்தை பார்ப்போமே. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தில் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த பாலஸ்தீன ஜனங்களுக்கும் ஒரு பெரிய சண்டை வருது. பாலஸ்தீனர்கள் வின் பண்ணிடுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க அந்த போராட்டத்தில், அந்த யுத்தத்தில். இந்த ஜெயித்த பாலஸ்தீன ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தங்களுடைய வெற்றியை காண்பிப்பதற்காக ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த பெட்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க. அது என்ன பெட்டி? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியை அவங்க வின் பண்ணிட்டாங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம், உங்க தேவனையே நாங்க ஜெயிச்சிட்டோம். அவன் சொல்ல வந்தது அதான், நாங்க உங்களை மட்டும் ஜெயிக்கல, உங்க தேவனையே ஜெயிச்சிட்டோம். அதற்கு அடையாளமா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போய் அவன் என்ன செய்யறான், வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 5:2. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். இதுல ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். இவன் ரொம்ப மோசமான ஆளுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவன் பண்ண ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். தாகோன்கிற கடவுள்களுடைய, அவன் வணங்குற தாகோன்கிற அந்த தேவனுடைய, அந்த தேவர்களுடைய கோவில்ல வச்சாங்க. எங்க வச்சான்னு நீங்க பாருங்களேன். எங்க வச்சான்? தாகோன் அண்டையிலே கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். தாகோன் அண்டையிலே அப்படின்னு என்ன அர்த்தம்? தாகோன் பக்கத்துல வச்சாங்க. புரியுதா? தாகோன் இங்க உட்கார்ந்துருக்கான்னு வச்சுங்க, பெட்டியை தூக்கி இவன் கீழே வைக்கல, தாகோனுக்கு சைட்ல வச்சாங்க. இங்க தாகோன் இருக்குன்னா இங்க பெட்டி. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், இவன் இதையும் சேர்ந்து வணங்குவான், இவரும் பெரிய தேவன் தானே அப்படின்னு தாகோனுக்கு கீழே வைக்கல, தாகோனுக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க. அவன் நம்பிக்கையில் என்னத்தையோ பண்ணிட்டான். நிறைய கிறிஸ்தவர்கள் இதை பண்றாங்க. இப்ப என்னன்னா, அவங்க கிறிஸ்துவையும் வழிபடுவாங்க, இங்க இருக்க கிறிஸ்துவையும் வழிபடுவாங்க, பக்கத்தில் இருக்க
பக்கத்தில் இருக்க தாகோனையும் வழிபடுவாங்க. இங்கே தான் பிரச்சனை. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, கிறிஸ்துவும் ஒரு கடவுள், நாங்கள் கிறிஸ்துவையும் கும்பிடுறோம், இல்லைன்னு சொல்லலை, தாகோனுக்கு பக்கத்தில் நாங்கள் வச்சுருக்கோம். இவன் தாகோனுக்கு கீழே வைக்கல. தாகோன் இங்கே உட்கார்ந்துருக்குன்னா 5 அடி கீழே தள்ளி தாகோன் இந்த பெட்டியில் இருக்க பெட்டியை உருவாக்குன தேவனோட பெரிய அப்படி வைக்கல. அவன் தாகோன் இங்கே உட்கார்ந்துருக்குன்னா இங்கே கிறிஸ்துடைய பெட்டியை வச்சுட்டாங்க, உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டாங்க. 2 ஈக்குவல் கிடையாது. இதை ரெண்டையும் நீங்கள் ஒன்றா வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒன்று தாகோன் இருக்கணும், இல்லாட்டி கிறிஸ்துவோட பெட்டி இருக்கணும், உடன்படிக்கை பெட்டி இருக்கணும், கிறிஸ்து இருக்கணும். இது ரெண்டும் ஒன்று கிடையாது, ஒன்றா இருக்க முடியாது. மாற்றி மாற்றி நடக்க நம்மளால முடியாது. ஒன்று கிறிஸ்து தேவன்னா கிறிஸ்துவை பின்பற்றணும், தாகோன் தேவன்னா தாகோனை பின்பற்றணும். பக்கத்தில் வச்சு ஒர்க் பண்ணுற விஷயம் ஆகாது. அப்போ இந்த பெட்டியை வந்து வைக்கிறாங்க. இதில் ஆவிக்குரிய வெளிப்பாடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பெட்டி இதுவும் பக்கத்தில் இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் திறந்து பார்த்தா தாகோன் முகங்குப்புற கீழே கிடக்கு. அது ஒரு சைன். அது இவனுக்கு புரியல. திரும்ப தூக்கி என்ன பண்ணிட்டான், அதே இடத்துல வச்சுட்டு போயிட்டான். அடுத்த நாள் பார்த்தா தாகோனுடைய கை கால்கள்லாம் உடஞ்சி உடம்பு மட்டும் கிடக்கு, கீழே கிடக்கு. அதோட நிக்கல ஸ்டோரி. அதுக்கப்புறம் நடக்குது, வாசிக்க கேட்போம். 5:3, 1 சாமுவேல் 5:3, 5:6. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும் படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. போதும். கடவுளுடைய கை எப்படிங்க பாரமா இருக்கும்? இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனுஷனா இருக்கும்போது சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்க கிட்ட வராங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் கையை வச்சு ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா இங்க பார்த்தோம்னா என்ன போட்டிருக்குன்னா, அவருடைய கை பாரமா இருந்துச்சு. பாரம்னா என்ன, வெயிட். அவர் அங்கே கையை வச்சு ஆசீர்வதிக்கல, அதே கையை வச்சு தான் என்ன பண்றாருன்னா அவளை கொஞ்சமா அமுக்குறாரு. அமுக்குறவொன்னே என்னாச்சு, அந்த ஊர் பூரா ஒரு குறிப்பிட்ட நோய் வருது, மூல நோய் வருது. வந்து வானப்பரியந்தம் அவங்களுடைய மரண சத்தம் கேட்டுச்சுன்னு வசனம் போட்டிருக்கு. கடவுளுடைய கை பாரமா இருக்கும்போது அந்த ஏரியாவே என்ன ஆயிருது, சிதறடிக்கப்பட்டுருது. இத்தனைக்கு இவங்க 2 பேரும் ஒண்ணா வச்சாங்க, கடவுளுடைய பெட்டியையும் தாகோனையும் ஒரே இடத்துல வச்சாங்க. அப்படி வச்சதுக்கே கடவுளுடைய கை அவ்வளவு பாரமா இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை தாகோனை ஆண்டவருடைய பெட்டிக்கு மேல உயர்த்திருந்தா இன்னும் மோசமா போயிருக்கும். சரி, இப்போ இது பழைய ஏற்பாட்டுடைய சம்பவம். இப்பொழுது நம்மளுக்கும் எதிரிங்க வருதுங்க. எதிரிங்கன்னா பிரைமரியா நம்மளுக்கு எதிரி யாரு, பிசாசும் அவனுடைய ஆவிகளும் தான் நம்மளுக்கு முதல் தரமான பிரச்சனை, சோதனைக்காரன். மனுஷங்க 2வது. இந்த மனுஷங்களை வச்சு அவன் வேலை செய்வான் சில நேரம். அப்போ பெட்டினா என்ன புதிய ஏற்பாட்டு அர்த்தத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்டினா என்னது, உடன்படிக்கை பெட்டின்னு பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். உடன்படிக்கை பெட்டினா இது புதிய ஏற்பாட்டில். உடன்படிக்கை பெட்டி என்பது எதை குறிக்கிறதுனா நம்மளுடைய இருதயத்தை குறிக்கிறது. அந்த பெட்டினால விழல தாகோன், அது உள்ள இன்னொன்று இருந்துச்சு. என்ன இருந்துச்சு, கடவுளுடைய வார்த்தை இருந்துச்சு. இன்னைக்கும் தாகோனை நீங்க வீழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா வெறுமன சர்ச்சைக்கு மட்டும் வந்தீங்கன்னா பிசாசு ஓடாது. இந்த பெட்டிக்குள்ளதாக என்ன இருக்கணும்னா கடவுளுடைய வார்த்தையும் ஆண்டவருடைய சித்தமும் இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையினால நிரப்பட்ட பெட்டியா இந்த இருதயம் இருக்கும் பட்சத்தில் தாகோன் தனக்குத்தானாகவே விழும். விழ மட்டும் செய்யாது, கை கால் அதுவே உடைச்சுக்கும். இதான் புதிய ஏற்பாட்டுடைய வெளிப்பாடு. பழைய ஏற்பாட்டில் பெட்டி இருந்துச்சு, பெட்டிக்குள்ளதான கடவுளுடைய வார்த்தையும் சித்தமும் இருந்துச்சு, அதாவது கடவுளுடைய உடன்படிக்கை. அதுக்குள்ள மண்ணா கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தாங்க. மண்ணாங்கிறதும் அதுதான், கடவுளுடைய வார்த்தைங்கிறது தான் மண்ணா. இயேசு சொல்றாரு, ஒரு மனுஷன் அப்பத்தினால் மட்டும் பிழைக்க மாட்டான், தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப 2 ஒன்று தான். இன்னைக்கும் தாகோன் விழணும்னா அவன் பெரிய தாகோனாவே இருக்கட்டுமே. ஒருவேளை தாகோன் 10 அடி இருக்குன்னு வச்சுக்குவான், பெட்டி எவ்வளோ இருக்குன்னா அவ்வளோ பெருசு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, சின்னதாக தான் இருந்திருக்கும். பெட்டி சிறுசு, நம்மளுடைய வாழ்க்கை இருதயங்கிறது சிறுசு.
அந்த இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தையும் ஆண்டுடைய வல்லமையும் இருக்கும் பட்சத்தில் தாகோன்கள் தானாய் விழும். விழுகிறது மட்டும் இல்ல, கைகால் அதுவா உடையும். கைகால் உடைஞ்ச பிறகு அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா, கடவுளுடைய கை இந்த அசுத்த ஆவிகள் மீதும் இதுக்கு காரணமா இருக்கிற ஆட்கள் மீதும் மனம் திரும்பாத பட்சத்தில் பயங்கர ஸ்ட்ராங்கா இறங்கும். ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டானா ஓகே, ஆண்டவர் அதை பத்தி அவன் என்னதான் பாவியா இருந்தாலும் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் முதலாவதாக தாகூன் விழும், அதுக்கு அடுத்தது தாகூனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விழும். 9வது வசனத்தில் வாசிக்கேற்போமே. அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற பொழுது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்களண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிச்சவங்க. இவங்க யாரும் சாதாரண ஆள் இல்லை. இதற்கு முன்பதாகவே இஸ்ரவேலுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிச்சவங்க. ஆனா இந்த பெட்டி எங்க ஊருக்குள்ள வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், எங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சிரும், தயவு செஞ்சு இந்த பெட்டியை தூக்கிட்டு எங்கிட்டாவது போயிருங்க அப்படின்னு கூக்குரலிட்டார்கள்னு போட்டிருக்கு. அப்படின்னா இன்னைக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, அது பெருசா மேன்மை இல்லை. கிறிஸ்தவனாக இருக்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கை, அவருடைய இருதயமாகி அந்த பெட்டி ஆண்டவருடைய வார்த்தையினால் நிறைஞ்சிருக்கா, ஆண்டவருடைய வல்லமையினால் நிறைஞ்சிருக்கா? நிறைஞ்சிருக்கும் பட்சத்தில் தாகூன்கள் இன்னைக்கும் விழும். ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய சித்தமும் நிறைஞ்சிருக்க பட்சத்தில் தாகூன்கள் கட்டாயமா என்ன பண்ணும்? விழும். சத்துருடைய கோட்டை என்ன பண்ணும்? நிர்மூலமாயிரும். ஒருவேளை ஆகலைன்னா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு, வசனம் இருக்கா, அதுல ஆவி இருக்கா அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்த்தோம்னா, நம்ம சித்தத்தில் போறோமா அப்படிலாம் பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு ஏதுவா இருக்கும். ஸோ 2 விஷயத்த பார்த்தோம். ஒன்று கிறிஸ்துவுடைய பெட்டி, கிறிஸ்துவுடைய கை. கிறிஸ்துவுடைய கை பிள்ளைகளை ஆசீர்வதிச்சது, சிறு குழந்தைகளை என்னிடத்தில் வேற தடை செய்யாதீர்கள் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு. ஆனா விரோதிகள் என்ன பண்ணுச்சுன்னா பலமா இறங்குனுச்சு, அந்த மொத்த ஊருமே கலங்கடிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இது பிசாசை எப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மரணமே நேரிடுகிறா இருந்தா கூட, உயிர் பயம், உயிருக்கே ஆபத்து வரும்போது பட்சத்தில் கூட, அந்த சூழ்நிலையிலும் ஆட்டுக்குட்டியரோட இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த பிசாசை ஜெயிச்சாங்கன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு நீங்க இதை படிக்கும்போது உங்களுக்கு என்ன புரியும்னா, ரத்த சாட்சியா மரிச்சாங்க ஆனா பிசாசை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஆனா அப்படி இல்லை. ஜெயிச்சாரெல்லாம் என்ன அர்த்தம்? இவங்களுக்கு மரணம் வரல. மரணம் நேர மாதிரி இருந்தா கூட அதுக்கு அர்த்தம் அதான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்து மரணத்துல இருந்து தப்பிச்சாங்க. அதான் இந்த வசனத்தோட அர்த்தம். சரி, ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எப்படி உபயோகிச்சாங்க, எப்படி இவங்க ஜெயிச்சாங்க, சாட்சியின் வசனம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இதனுடைய நிழல் எங்க இருக்குன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கும். யாத்திராகமம் 12:7 வாசிங்க. அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. போதும். இது என்ன சம்பவம் அப்படின்னா, இதை தான் பஸ்கா அப்படின்னு ஒரு சம்பவமா ஆண்டவர் பதிவு பண்றாரு. இவங்க என்ன பண்ணணும்னா, கடைசி 10வது வாதம் வரும்போது அநேக வாதம் வருது. ஆண்டவர் எகிப்துல இருந்து அவருடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வரும்போது அதுல கடைசி வாதம் தான் என்னன்னா, தலைப்பிள்ளை சங்காரம், ஆடு மாடு மனுஷங்க. கடைசி வாதையை ஆண்டவர் அனுப்புறாரு. அதோடைய
தலை பிள்ளை, அவர் தலை மாட்டுல பிறந்த கண்ணுக்குட்டி, இதுங்க எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் தன்னுடைய நீதியை செலுத்துறாரு. செலுத்தின உடனே அப்ப சொல்றாரு, இதே வாதம் உங்க வீட்டுக்குள்ள வராம இருக்கணும்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை எடுக்கணும். அதுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காரு, இந்த சைஸ்ல ஆடு இருக்கணும் அப்படின்னா அதை அந்த ஆட்டை எடுத்து வெட்டி அவங்க வந்து அதோட ரத்தத்தை எடுத்து அவங்க வீட்டு ஜன்னல்லையும் நிலைக்கால்லையும் கொஞ்சம் தெளிக்கணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, வாதை அவங்க வீட்டுக்குள்ளே வராது. இதுதான் அங்கே நடந்த சம்பவம். இதுக்கு அர்த்தம் என்ன? இதைத்தான் அங்கே படிப்பீங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். இதில் 3 ஸ்டெப்பு நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு ஆட்டுக்குட்டி எடுத்து அவங்க வெட்டணும். அந்த ஆட்டுக்குட்டி யாரு? யாரு? அந்த பூரணமான ஆட்டுக்குட்டி கிறிஸ்து. அப்போ அந்த வேலை நம்மளுக்கு இப்போ இல்லை. ஆல்ரெடி இதுக்கு முன்னதாகவே கிறிஸ்துவாகிய தேவன் ஆட்டுக்குட்டி ஆகிய பலியாக நம்மளுக்காண்டி பலியானார் சிலுவையில். 2வது ஸ்டெப்பு, அந்த இப்போ ரத்தம் நம்ம கையில் இருக்கு. யாருடைய ரத்தம்? ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை நம்ம நம்புற பட்சத்தில் அது நம்ம கையில் இருக்கு. 2வது ஸ்டெப், இவங்க என்ன பண்ணணும்னா அந்த ரத்தத்தை எடுத்து அவங்க வீட்டு ஜன்னலில் தொளிக்கணும். ரத்தத்தை எடுக்கிறதுனா என்ன, தெளிக்கிறதுனா என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா வாசிங்க ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக, இதில் 2 ஸ்டெப்பை பார்ப்பீங்க. கிறிஸ்து பலியாயிட்டார், ஆட்டுக்குட்டி பலியாயிட்டார், அதனால திரும்ப பலி தேவையில்லை. 2வது ஸ்டெப் என்னன்னா, நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும். இருதயத்தில், இருதயம் என்னது? இருதயமாகிய பெட்டியா இல்லை. நீதி உண்றதுக்கு என்ன வேணும்? நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் வல்லமை இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? நம்ப வேண்டும். இதுதான் என்னன்னா ரத்தத்தை எடுக்கிறதுக்கு சமம். அந்த வீட்டு நிலைக்காலில் தெளிக்கிறதுக்கு சமம். என்னன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? நாவினால் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காண்டி சித்தப்பட்டுச்சு, அதை நான் நம்புகிறேன். பிசாசே நீ என்ன பண்ண முடியாது, நீ ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு வாயினால் அறிக்கிட்டாங்க. இது 2ம் பண்ணும்போது அவங்க பிசாசையும் ஜெயிச்சாங்க, மரணத்தையும் ஜெயித்தாங்க, பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றப்பட்டாங்க, விடுவிக்கப்பட்டாங்க. மரணம் வர்ற மாதிரி சூழ்நிலை கூட இந்த விசுவாசமும் நாவின் அறிக்கையும் காப்பாற்றுமே. ஆனால் மீதி பிரச்சனையெல்லாம் ஏமாத்திரம். அப்படிதான் வசனம் சொல்லியிருக்கு. மரணம் நேரிடுகிறது இருந்தால் கூட இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் சாட்சியின் வசனமும் காப்பாத்துனுச்சு. மரணத்துக்கு எதுவான காரியத்தை காப்பாற்ற கூடுமையானால் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஏமாத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் அறிக்கையிடுறேன், பிசாசின் காரியங்கள்லேருந்து நான் விலகி இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் மரணம் போன்ற ஒரு பிரச்சனை வரும்போதும் இந்த ரத்தம் நம்மளை என்ன பண்ணும்? காப்பாற்றும். இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம். சாட்சியின் வசனங்கிறது அவங்க செய்கிற அறிக்கை. இருதயத்தில் விசுவாசமானது வார்த்தையாக வெளியில் வரணும். சும்மா வாய் பேசுறது இல்லை, அது சும்மா பேசும், அது இல்லை. இருதயத்தின் நிறைவினால், விசுவாசத்தின் நிறைவினால் வாய் பேசணும். பேசும் பட்சத்தில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை பிசாசின் என்ன சொல்றது, பார்வோனுடைய ஆவிகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜெயிப்பீங்க. ஜெயிக்கும் பட்சத்தில் மரணத்தையே நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போ அடுத்து கேட்பாங்க, சாவே வராதா? இப்படிலாம் கொடக்கு முடக்கா கிறுக்கு பிடிச்சுன்னு தெரியாது கேட்கக்கூடாது. அது வேற. சாவுங்கிறது ஆரம்பம்னு ஒருத்தனுக்கு இருந்தால் என்ன வரும்? முடிவுன்னு ஒன்று வரும். அதை சொல்லலை. பிசாசினால பாதிக்கப்பட்டு நட்ட நடுவில் நீங்கள் சாக மாட்டீங்க, அது ஷுவர். எப்போ? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நீங்கள் நம்பி அதை அறிக்கையிடும் பட்சத்தில், இருதயத்தின் அறிவினால் வாய் பேசும் பட்சத்தில் பிசாசை 100% நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெயிப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு முழுசாக வச்சுருக்க அந்த பரிபூர்ணத்தில் வரைக்கும் ஓடி முடிச்சு, அது எவ்வளோ நாளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சுருக்காரு, அது வரைக்கும் நம்ம ஓடி என்ன பண்ணுவோம்? முடிப்போம். முடிக்கிறது மட்டும் இல்லாமல்
சங்கீதம் 91 வாசிக்கிறபடி என்ன சொல்லியிருக்கு? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலமாகிய அந்த அடைக்கல பட்டணத்தில் நம்மளை போய் என்ன செய்வார்? வைப்பார்.